அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் பாலாற்று நாகரிகம் தொடர்ச்சியாக பாகம் 6இல் பாலாற்று நாகரிகம் எவ்வாறு கோயில்கள் மூலம் சிறந்து விளங்கியது, தொண்டைமண்டல் நாடு எவ்வாறு கர்நாடகா, ஆந்திரா, வட தமிழ்நாடு உள்ளடக்கிய பகுதிகளாக இருந்தது என்பதும் அதில் உள்ள கோயில்களையும் கண்டு அதன் வரலாற்றை ஆராயலாம். இந்த ஆறு கர்நாடகாவில் உள்ள நந்தி மலையின் சிக்கபாலாப்பூர் என்னும் இடத்தில் உற்பத்தியாகிறது. இங்கு நந்திமலை அடிவாரத்திலே நந்தி அமைத்த சிவன் கோயில் உள்ளது. இது பல்லவர் சோழர் காலத்து கல்வெட்டுக்கள் மிகவும் ராஜராஜ சோழர் மற்றும் ராஜேந்திர சோழனுடைய உருவங்கள் தாங்கிய சிற்பங்கள் இருக்கிறது. அதையடுத்து கர்நாடகாவில் உள்ள ராமசாகர் என்னும் இடத்தில் சென்னகேசவ கோயில், வீரபத்ரசாமி கோயில், சோமேஸ்வர சாமி கோயில்கள் உள்ளன. அதற்கு அடுத்தே வந்தீர்கள் என்றால் வெங்கடேஸ்வர பெருமாள் பங்காரு திருப்பதி கோயில் குட்டலி என்னும் இடத்தில் உள்ளது. இதுவும் கர்நாடகத்தில் உள்ளது. அதையடுத்து கர்நாடகாவில் பேத்தமங்கலம் இடத்தில் விஜேந்திர சுவாமி கோயில் உள்ளது. இந்த ராமசாகரா பேத்தமங்கலம் இது ரெண்டும் பெரிய நீர்த்தேக்கம், கர்நாடகாவில் உள்ள பாலாற்றில் உள்ள நீர்த்தேக்கங்களாகும். இதன் பிறகு இந்த ஆறு தமிழ்நாட்டில் 30 நகரங்கள் மற்றும் 50 மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ளது. மேலும் 4,20,000 ஏக்கர் லேண்டு விவசாயிக்கு ஆதாரமாக உள்ளது. இந்த பாலாறு கிளை கொசஸ்தலை ஆற்றுடன் இணைந்து பூண்டி, செம்பரமக் ஏரிகள் நிரப்ப வழி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு பாலாறு பல விதத்தில் நீர் போக்குவரத்தும் தொடர்பு கொள்ள முடியும். இந்த பாலாற்றிலிருந்து கொஞ்ச தூரம் நடந்து சென்று போனால் அப்படியே பெண்ணாறு வரை பிடிக்க முடியும். நெல்லூரை அடைந்து அதன் வழியே பெண்ணாறை நோக்கி நாம் பின்னோக்கி பயணித்தால், மேற்கு நோக்கி பயணித்தால் பெண்ணாறு உற்பத்தி போய் சேர முடியும். அதே போன்று பாலாற்றிலிருந்து பொம்மச்சந்திரா என்ற இடத்தை நோக்கினால் அங்கிருந்து அதன் காவிரி துணை நதி வழியாக பயணித்து காவிரி நதியை அடைய முடியும். அதே போன்று நீங்கள் பெண்ணாறுவிலிருந்து அப்படியே போனால், மேலே போனால் துங்கபத்ரா பிடித்து அப்படியே வரலாம். அப்படி பத்ராவதி நதியை பிடித்தும் வரலாம். இவ்வாறு பல வழி மார்க்கங்கள் இந்த பாலாற்றுடன் முருகன் இணைத்து கையாண்டார் என்பதை நான் வருங்காலம் விளக்குகிறேன். இப்போது இந்த பாலாற்றங்கரையில் முருகன் உருவாக்கிய நாகரிகம் இந்த பகுதியில் உள்ள கோயில்களை பார்ப்போம் வரிசையாக. இதற்கடுத்து வாணியம்பாடி. இங்கு வாணியம்பாடி வருவதற்கு முன்னாடி அதனுடைய வீராணமலையில் நந்தீஸ்வரர் கோயில், இங்கு கண்குந்தி கோட்டை உள்ளது மற்றும் நூலுகண்ட முருகன் கோயில், இது வீராணமலையில் உள்ளது. இதெல்லாம் ஆந்திராவில் வருகிறது. கனகநாச்சியார் கோயில் மேல்பல்லாத்தூர் அருகே உள்ளது. அதனடுத்து வாணியங்காடி சமவெளி பகுதியில் பார்த்தால் திருமால் முருகன் கோயில் ஆவாரம்புக்கம் உள்ளது. அதிதி ஈஸ்வரர் சிவன் ஆலயம், இது பழைய வாணியம்பாடியில் உள்ளது. இது மிகவும் பழமையான கோயில், 1300 வருடங்களுக்கும் பழமையானது. ஸ்ரீ அழகு பெருமாள் கோயில், இது பெரியப்பேட்டை வாணியம்பாடியில் உள்ளது. பாலமுருகன் கோயில் வளையம்பட்டியில் உள்ளது. பேரணம்பட்டியில் பார்த்தால் வன்னிநாத ஈஸ்வரன் கோயில் பாக்காலப்பள்ளியில் உள்ளது. மற்றும் நரியம்பட்டு பொன்முடி கோயில் கோட்டீஸ்வரர் கோயிலும் மற்றும் கைலாசகிரி முருகன் கோயிலும் நரியம்பட்டில் உள்ளது. ஆம்பூரில் பார்த்தால் அருள்மிகு ஸ்ரீ நாகநாத சுவாமி சிவன் கோயில் உள்ளது. பெரிய ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் கோயில் உள்ளது. பச்சைக்குப்பம் அருகே உள்ள வடப்புதுப்பட்டில் அருள்மிகு நாணமலை முருகன் கோயில், சக்திவேல் முருகன் கோயில், மயிலாடுமலை கோயில்கள் ஆகியவை உள்ளன. மேல் ஆலத்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோயில், சீனிவாச பெருமாள் கோயில் உள்ளது. வெட்டுவானத்தில் எல்லையம்மன் கோயில் மற்றும் ஒரு பழைய பெருமாள் கோயில் உள்ளது. பள்ளிகொண்டா விருத்தகிரி வேலவன் கோயில் வேப்பனக்கல்லியில் உள்ளது. மற்றும் பள்ளிகொண்டா நியரில் இந்த கோயில் இருக்குது. அருள்மிகு உத்திர ரங்கநாதர் கோயில், சிவன் கோயில், இவையெல்லாம் பள்ளிகொண்டாவில் உள்ள கோயில்கள். விரிஞ்சிபுரம் மார்க்கபந்து ஈஸ்வரர் ஆலயம் மற்றும் கைலாசநாதர் கோயில் இங்கு உள்ளது. இது பழமையான சோழர் கால கோயில்.
மற்றும் வேலூரில் ஆதிலிங்கேஸ்வரர் மேல்மணவூர் அப்துல்லாபுரத்தில் உள்ளது. ஜலகண்டேஸ்வரர் இது வேலூர் கோட்டையில் உள்ளே உள்ளது. லக்ஷ்மி நாராயண தங்க கோயில் இது வேலூர்ந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ரத்னகிரி முருகன் கோயில் இது மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். வள்ளிமலை முருகன் கோயில், மேல்பாடி சோமநாத ஈஸ்வரர் ஆலயம், திருவலம் சிவன் கோயில், மேல்விச்சாரம் வால்மீகி ஈஸ்வரர் ஆலயம். இதை அடுத்து ஆற்காடில் பார்த்தால் ஸ்ரீ வசிஷ்ட ஈஸ்வரர் கோயில், ஆறுபடை முருகன் கோயில், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில், ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயில். அதையடுத்து திருப்பார்க்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில், பிரம்மதேசத்தில் கைலாசநாதர் கோயில், ராஜேந்திர சோழர் கோயில். காஞ்சிபுரத்தில் இந்த காஞ்சிபுரம் இந்துக்களின் 7 புனிதமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது 1000 கோயில்களை கொண்ட நகரமாக விளங்கியுள்ளது. அதன் பெயர் காஞ்சி வாரம் என்று இருந்து பிறகு காஞ்சி என்று மாறி தற்போது காஞ்சிபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு 15 திவ்ய தேசங்கள் இருப்பதே இதன் பெருமையை உணர்த்தும். இங்குள்ள பெரிய பழங்கால கோயிலின் பெயர்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஏகாம்பர ஈஸ்வரர் ஆலயம், கைலாசநாதர் ஆலயம், கச்சபேஸ்வரர் ஆலயம், சத்தியநாத ஈஸ்வரர் ஆலயம், மட்டல ஈஸ்வரர் ஆலயம், ஓணக்கந்தன் தாலி ஈஸ்வரர் ஆலயம், அணிகாதங்க வட்டீஸ்வரர் ஆலயம், வழக்காற்று ஈஸ்வரர் ஆலயம், இருவாதானேஸ்வரர் ஆலயம், காமாட்சி அம்மன் ஆலயம், குமரக்கோட்டம், சித்திரகுப்தர் ஆலயம், திருலோகநாதர் ஆலயம், வரராஜ பெருமாள் கோயில், ஆதிகேசவ பெருமாள் கோயில், ஸ்ரீ தீப பிரகாஷ பெருமாள் கோயில், திரு அழகிய சிங்கர் கோயில், ஸ்ரீ உலகளந்த சாமி கோயில், ஸ்ரீ ஜெகதீஸ்வரர் கோயில், ஸ்ரீ கருணாகர பெருமாள் கோயில், ஸ்ரீ திருக்காவணம் கோயில், ஸ்ரீ வைகுந்த பெருமாள் கோயில், பவளவான கோயில், ஊர் பாண்டவர் தூதர் கோயில் இது திருப்பாதம் என்னும் இடத்தில் உள்ளது. ஸ்ரீ நிலத்திங்கள் தூண்டாதன் பெருமாள் கோயில், ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் கோயில். மாமூண்டூரில் பல குடவரை கோயில்கள் உள்ளன. இங்கு பல்லவர் கால முக்தி ஈஸ்வரர் கோயில்கள் இந்த பாலாறு தொடங்கி முடியும் வரை எண்ணிலடங்க பல கோயில்கள் உள்ளன. இருந்தாலும் நாம் இதில் உள்ள பழமையான கோயில்கள் இப்போ பார்த்து கொண்டு வருகிறோம். எனவே இந்த பாலாற்று பகுதியில் வரலாற்றை நாம் அறிய முற்படும் போது இந்த கோயில்களின் வரலாறை அறிய வேண்டியது ரொம்ப முக்கியமாக, அதனால் சொல்கிறேன். ஸோ நீங்கள் டெம்பிள் சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. செய்யாறு பகுதியில் உள்ள கோயில்கள் பார்ப்போம். அருள்மிகு இளமுலை அம்பிகை கோயில், ஸ்ரீ வேதபுரி ஈஸ்வரர் கோயில், அருள்மிகு பட்சி ஈஸ்வரர் கோயில், வந்தவாசியில் ஸ்ரீ தவளகிரி ஈஸ்வரர் ஆலயம், ஸ்ரீ காளியம்மன் ஆலயம், ஸ்ரீ பத்மாவதி அம்மன் கோயில், இது ஜெயின் டெம்பிள் பக்கத்தில் இருக்கின்றாங்க. ஜலகண்ட ஈஸ்வரர் ஆலயம், ஸ்ரீ கோதண்டராமர் கோயில், அருள்மிகு சத்புத்திரி உடனுரை, இது ஜலகண்டேஸ்வரர் சொன்னால் அதோட உடனுரை அம்பாள் கோயில் சொல்கிறோம், அதே கோயில் தான். ஸ்ரீ பாலமுருகன் கோயில், ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோயில் மாம்பாட்டு என்னும் ஊரில் உள்ளது. ஆரணியில் உள்ள கோயில்கள் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம், புத்திர காமேஸ்வரர் ஆலயம், ஸ்ரீ 1008 பகவான் ஜெயின் கோயில், சைதை நரசிங்க பெருமாள் கோயில், அருள்மிகு ஸ்ரீ ஆதிகேசவ சுவாமி கோயில், ஸ்ரீ சம்பங்கி பிச்சாவேஸ்வரர் சிவன் ஆலயம், காசி விஸ்வநாதர் கோயில், ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் கோயில். அடுத்து சங்கம், அருள்மிகு ரிஷப ஈஸ்வரர் திருக்கோயில், அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் துர்கை அம்மன் கோயில், அருள்மிகு ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால பார்த்தசாரதி கோயில். போலூர் முருகன் கோயில், அருள்மிகு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் பெருமாள் கோயில், ஸ்ரீதேவி பூதேவி சமேத வைகுந்த பெருமாள் கோயில், பர்வதமலை சிவன் கோயில், குன்னாத்தூர் முருகன் கோயில், சுயம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நட்சத்திர கோயில்,
இது வில்லுவராணி என்னும் இடத்தில் உள்ளது. சின்னமலை சிவன் கோயில். அடுத்து மங்களம். மங்களத்தில் போர் மன்னன் லிங்கலேஸ்வரர் கோயில் உள்ளது. சேத்துப்பட்டு. இந்த சேத்துப்பட்டில் ஸ்ரீ நாகலிங்கேஸ்வரர் ஆலயம் உள்ளது. கருக்காத்த அம்மன் கோயில் உள்ளது. சித்தகிரி முருகன், கவடாம்பாடி முருகன் கோயில் என உள்ளன. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில், பெரணமல்லூரில் உள்ள முருகன் கோயில், மயிலத்தில் உள்ள முருகன் கோயில், தெல்லாறு பகுதியில் உள்ள கோயிலை பார்ப்போம். திருமூலநாதர் சிவன் ஆலயம், இது பழமையான கோயில். சமணர் குகை கோயில் உள்ளது. இங்கு இது கோயில் பக்கத்தில் முருகன் கோயில் உள்ளது. கோயிலில் உள்ள கோயில்கள். சிவன் கோயில், இங்கு 6 நாட்கள் சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது. இங்கு டைட்டன் என்ற அரக்கனை முருகன் வெல்வது ஒரு புதிய கதை உள்ளது. தாளகிரீஸ்வரர் ஏற்கனவே பார்த்தோம். இஞ்சிமேடு உள்ள கோயில் சிவன் கோயில் மற்றும் பெருமாள் கோயில். சீயமங்கலம், இது குடைவரை சிவன் கோயில். செஞ்சியில் செஞ்சி அம்மா கோயில், செஞ்சி ஜென்மிஜெய ஈஸ்வரன் கோயில், ஸ்ரீ வெங்கடரமண கோயில்கள். இதெல்லாம் செஞ்சிக்கோட்டையிலிருந்து அழிந்த நிலையில் கொஞ்சம் இருக்குது. அப்படி பார்த்தால் வேடந்தாங்கல் முருகன் ஆலயம், புதூர், ஸ்ரீ மதுக்காத்த அம்மன் கோயில். மாமூண்டில் பார்த்தால் மாமூண்டில் உள்ள கோயில் 2, 3, இது சிவன் மற்றும் பைரவர் கோயில். மேலே விநாயகர் கோயில் இருக்குது. ஸ்ரீ நாகவல்லி சமேத பிச்சீஸ்வரர் கோயில். மருதாடு என்ற இடத்தில் மருந்தீஸ்வரர் ஆலயம், திரௌபதி அம்மன் ஆலயம், மருதநாயகி அம்மன் கோயில், கோட்டீஸ்வரர் சிவன் ஆலயம். இந்த மருதாடு என்பது மருது நாடாக இருந்து மாறி இருக்கும். இங்கே தான் பச்சை பசலில் நிறைய பயிரிட மருதநாடு பயிர்களை பார்க்க முடியும், நெல்லை பார்க்க முடியுது. உத்திரமேரூர் சுந்தர வரத பெருமாள் கோயில், வைகுந்த பெருமாள் கோயில், கைலாசநாதர் கோயில், பாலசுப்பிரமணிய கோயில். செங்கல்பட்டு அருள்மிகு பாடலாத்திரி நரசிம்ம பெருமாள் கோயில், வேதகிரி ஈஸ்வரர் கோயில், யோக ஐகிரியவர் பெருமாள் கோயில், பெரிய ஆண்டவர் கோயில், ஸ்ரீ மகாபைரவர் ருத்ர ஆலயம், மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயில், ஸ்ரீ சிங்கப்பெருமாள் கோயில், திருவடிச்சுளம் பெருமாள் கோயில், அருள்மிகு நந்தீஸ்வரர் கோயில், ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்மன் கோயில், இது திருக்கழுக்குன்றத்தில் உள்ளது. ஸ்ரீ கச்சபேஸ்வரர் கோயில், திருக்கழுக்குன்றம் முருகன் கோயில், ஸ்ரீ காலத்தீஸ்வரர் கோயில், இது காட்டான்குளத்தில் உள்ளது. ஸ்ரீ அருள்மிகு விட்டல், இது ஆலம்பக்கத்தில் உள்ளது. அருள்மிகு மருந்தீஸ்வரர் கோயில், இது திருக்கச்சூரில் உள்ளது. பெரியபாளையம் கோயில், வயலூர் முருகன் கோயில், பெரிய ஆண்டவர் கோயில், பெரியபாளையம் சொல்லிட்டு பெரிய ஆண்டவர் கோயில், அதுக்கடுத்து வயலூர் முருகன் கோயில். இதெல்லாம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ளது. அதை அடுத்து நாம் திருப்பூரில் பார்த்தால், திருப்பூர் முருகன் கோயில் மிகவும் பழமையானது. அருள்மிகு கந்தசாமி கோயில், கைலாசநாதர் கோயில் உள்ளன. கடைசியாக மாமல்லபுரம். இந்த மாமல்லபுரத்தில் கடற்கரை கோயில் எல்லாருக்கும் ஃபேமஸ் தெரியும், கற்கோயில்கள். பஞ்சரத கற்கோயில் பார்க்கலாம். பாண்டவர் கோயில், அருள்மிகு ஸ்ரீ தலசயன பெருமாள் கோயில், சாலுவான் குப்பம் முருகன் கோயில், இது மிகவும் பழமையானது. இவ்வாறு இந்த பாலாற்றங்கரை ஒட்டியுள்ள செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்கு, திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் வாணியம்படி பார்த்தோம். திருப்பத்தூர் கோயில் நான் விட்டதில்லை, இது பாலாற்று கீழே வரல. அதை திருப்பத்தூரில் பெருமாள் கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, பழைய கோயில்கள். இவ்வாறு இந்த சிறப்பு விளங்கிய இந்த நாகரிகம் எவ்வாறு இவ்வளவு கோயில் உருவாக்கி அதன் மூலம் இந்த பாலாற்று நகரம் எவ்வாறு பழங்காலத்தில் தான் சிறந்து விளங்கியது என்பதற்கு இந்த கோயிலின் தல வரலாற்றை கொண்டே நாம் ஆராய்ந்து பார்த்தால் இதில் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி கிடைக்கும். ஏனென்றால் முருகன் இங்கு தான் சிறு வயதில் இந்த பாலாற்றங்கரையில் செய்யாறு பகுதியில் வாழ்ந்து வருகிறார். அதன் பிறகு அவருடைய பருவம், வாலிப பருவத்தில் அவர் 7 கன்னிமார்கள் அவருடைய மாதாக்கள் வளர்த்தாக சொல்வார்கள். அவர்களெலாம் சென்று அவர்களிடம் வீரம் பயின்று பலவித இதில் பெறுவதற்காக தான் கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி பல பகுதியில் சென்றிருக்கிறார். இவ்வாறு அவர் சென்று பல விஷயங்களை பெற்ற பிறகு அவருடைய பழமையான கோயில், நீங்கள் கர்நாடகத்திலிருந்து கொக்கி சுப்பிரமணிய கோயிலை பார்க்கலாம். அதே மாதிரி குமாரசாமி கோயில்களை பார்க்கலாம். இந்த கொக்கி சுப்பிரமணிய கோயில் அவருடைய இந்த குழந்தை வயது பருவத்தை கொஞ்சம் பருவமடைக்கு முன்னர் பகுதியில் இருந்த காலம். அதே ஒரு பருவமடைந்த பிறகு முதலாக
சூரபத்மனோட வார்ப்பு இருந்த இடம் வந்து குறிஞ்சிமலை பகுதி வந்து சந்தூர் அருகே உள்ளது.